السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனையை இழுத்து வரக்கூடிய இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பாவங்களை வாழ்க்கையிலே நான் செய்தே விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நீ எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் அதற்கான தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து இழிவுபடுத்தாமல் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய உயிரையே கைப்பற்ற மாட்டான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்னவென்றால், அபீ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி ஷரீஃபினுடைய 2511வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மாமின் தம்பின் அஜ்தர ஐ அஜ்ஜிலல்லாஹு لصاحبه العقوبة في الدنيا ما يدخر له في الآخرة من البغي وقطيعة الرحم. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு வகையான குற்றங்கள் இருக்கிறது. அவங்களுடைய கருத்து சொல்றேன். இந்த இரண்டு வகையான குற்றங்கள் இருக்கிறது. இது எப்படிப்பட்டது என்றால், பொதுவாகவே அல்லாஹ்வுடைய நியதி மனிதனுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை, தண்டனையை மறுமை நாள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பொதுவா ஒரு மனிதனுக்கான தண்டனை கொடுப்பது என்பது மறுமையிலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எல்லா பாவத்துக்கான தண்டனை மறுமையிலே தான். நேற்று உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 5 வகையான உலகத்தில் ஆரம்ப திசா மறு உலகம் என்பது கூலியின் உலகம். அப்ப நன்மையோ தீமையோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கூலி என்ன செய்யறார், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார்கள், பொதுவாகவே மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே தான் வைத்திருக்கின்றார். ஆனா அதே நேரத்திலே 2 வகையான குற்றங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய தண்டனையை இந்த உலகத்திலே அவனுக்கு இழுத்து வரக்கூடியது. அந்த தண்டனையை அஜ்தர்னா நெருக்கமாக்கக்கூடிய நான் சொல்லுவான். மாமின் தன்பி எந்த குற்றம் அஜ்தர் ஐயோ அஜ்ஜிலல்லாஹு லிஸாஹிபில் உகூபத ஃபித் துன்யா. அந்த குற்றம் எப்படிப்படுது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையை இந்த உலகத்திலேயே அவனுக்கு இழுத்து வந்து அந்த தண்டனையிலே சிக்க வைத்து விடும். நீர் என்ன மாமா பொதுவான விஷயம் என்னவென்றால், அதற்கான தண்டனை கொடுப்பது மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்திருக்கின்றார். அந்த 2 குற்றங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே இழுத்து வந்து அதை உரியவனுக்கு கொடுத்து விடும். பெருமானா சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறது சொன்னார். பகை என்று சொன்னால் நிறைய அர்த்தம் சொல்வார்கள். அத்துமீறுதல், அக்கிரமம் செய்தல், அநியாயம் செய்தல் என்பதாக வரம்பு மீறுதல். அதுல என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றாங்க, அன் தபகிய அலன்னாசி பிகைரில் ஹக்கி, நியாயமின்றி அடுத்தவரிடத்திலே எல்லை மீறுதல். நியாயமின்றி அடுத்தவரிடத்தில் எல்லை மீறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க? இன்னொரு சொல்றாங்க, அது அநியாயம் செய்தல். இப்ப நியாயம் என்றுதான் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பாட்டு போறோம், ஒருத்தர் என்ன செய்யறான், தப்புன்னு வாங்கி அறையிறோம், நம்ம திருப்பி அடிக்கிறோம், தப்பு இல்லை, தப்பு இல்லை, என்ன செய்யறோம். ஆனா நம்ம பாரு நாம்பாவது போயிட்டு இருக்கோம், நம்ம ஓகே அறையிறது கேட்டாரே ஓட என்னடா பண்ணிடுவானே சரியா. இதே மாதிரி அடுத்தவன் நமக்கு அநீதி இழைத்து நாம் பகரமாக செய்தால் தப்பன். ஆனா அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கான், என்ன செய்யறது, அவனுக்கு அநீதி இழைக்கிறான். அவனுக்கு பொருளை பறிச்சுக்கிட்டு என்ன செய்வீங்கடா, எங்க கொடுங்க ஓட தர முடியாது, ஓட ஒன்னால் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு சுத்தம் எழுதி வாங்கிட்டு செய்யறது, ஓடா ஒன்னாலும் முடிச்சா பார்த்துக்கடா, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியுங்கள், அப்படித்தானே நீ பண்றாங்க. தன்னுடைய ஆட்கள் இருக்குது, சக்தி இருக்குதா, என்ன செய்யறது அப்படின்னா என்ன செய்யறது, பங்காளி சொத்தை எழுதி வாங்கிடுறது. இல்லைன்னா என்ன செய்யறது, பெத்தவங்களோட சொத்தை எழுதி வாங்கிட்டு அவருக்கு கடத்தறி விட்டுறது, ஒன்னாலும் முடிஞ்சா போ, என்ன பண்ணிடும் போ. இதே மாதிரி அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறது, அது எதுவாக இருந்தாலும் சரி.
அந்த அநீதி இழைத்ததை பொறுத்த வரைக்கும் மறுமையிலே தான் அதற்கான தண்டனை இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா செய்கின்றான். அந்த தண்டனை அல்லாஹு தஆலா கொடுக்காமல் அவர் அல்லாஹு தஆலா கூட்டு போறது. அதே மாதிரி அந்த தண்டனை அல்லாஹு தஆலா எப்படி கொடுப்பார் என்று சொன்னா, இவன் பிறருக்கு எப்படி அந்த தண்டனை இந்த பாவத்தை செய்தானோ அது மாதிரி அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆன் ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் சொல்றான். ஒரு பாவத்துக்கான தண்டனை பாவத்தை போன்று இருக்கும் என்பதாக சொல்லி என்ன செய்யணும் அல்லாஹ் கூறுகிறான். நம்ம அடுத்தவனுக்கு வந்து பொருள் ரீதியாக நாம் தீங்கு இழைத்திருந்தால் நமக்கு பொருள் ரீதியான பாதிப்பு ஏற்படும். அடுத்தவரை நம்ம என்ன செய்து அடிச்சிடணும் அப்படின்னா நம்ம அடிப்பதற்கு ஒருத்தர் வருவோம். அடுத்தவரை நம்ம இழிவுபடுத்திடணும் அப்படின்னா நம்ம இழிவுபடுத்துவதற்கு ஒருத்தர் வருவோம். பெருமானா சொல்வாங்க இல்லையா, அடுத்தவன் செய்யாத ஒரு குற்றத்தை வந்துட்டு என்ன செய்யற நீ அவன் மீது சுமத்தினால் நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த குற்றம் உன் மீது சுமத்தப்படாமல் உனக்கு மௌத் வராது சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்றம் செய்தார்கள் என்பதாக நிரூபணமானால் செய்தால் என்ன செய்ய அந்த செய்த நிரூபணமானால் அவரை எப்படி திருத்தருகிறத நம்ம பார்த்தோம். நமக்கு ஒரு குற்றத்தை பத்தி நமக்கு தெரியவே இல்லை, நம்ம தான் என்ன செய்ய கை வச்சு கால் வச்சு என்ன செய்ய பரப்பி விடுறது, அவனை கேவலப்படுத்துவது என்பது இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த குற்றம் மீது சுமத்தப்படாமல் மௌத் வராது என்பதான். அப்புறம் அல்லாஹ்வுடைய நீதி என்ன சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாருக்கு அநீதி இழைத்தார்களோ, இது பெரிய தலைப்பு, யார் யாருக்கு அநீதி இழைத்தார்களோ அதுக்கான தண்டனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுப்பார். சரி, செய்தி கூட சொல்றேன். பொதுவாக லைக்கிங்க கடமைங்கிறது 2 வகையான கடமை இருக்கு. கடமைங்கிறது 2 வகையான கடமை. ஒன்று ஹுக்கூக்குல்லா, ரெண்டாவது ஹுக்கூக்குல் இபாத். அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது ஹுக்கூக்குல்லா. அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த மாதிரியான கடமைகள், இது ஹுக்கூக்குல்லா. ஹுக்கூக்குல் இபாத்ல என்ன, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பெற்றோருக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யும் என்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2 வகையான கடமை செய்ய விலைக்கு. இந்த 2 கடமைகளிலே ஒருவர் குறை வைத்தால் அல்லாஹ்வுடைய நீதி மறுமையில எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹுக்கூக்குல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அவர் குறை செய்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு குறை செஞ்சிருக்கார். இப்ப தொழுகை, அவர் நோன்பு வைக்கிறார், அது சக்காத்து கொடுக்க ஹதீஸா மொத்தாயிட்டார். இந்த ஹுக்கூக்குல்லாவிலே குறை செய்தார், அல்லாஹ் தஆலா 2 ஒன்று செய்வான். முதலாவது செய்வான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் அவனை மன்னிச்சுட்டு அது செய்வான், சொர்க்கத்துக்கு வர போக சொல்லுவான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். யார் அல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியாது. சரி சரி போ என்ன செய்யறது போ என்ன செய்யலாம். சில மக்களை போக சொல்லிடுவோம். சில மக்களை இந்த பாவத்தின் அளவு தண்டனை கொடுத்து விட்டு அவளை பரிசுத்தம் அடைந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஹுக்கூக்குல்லா வேலை முடிஞ்சு போச்சு. ஹுக்கூக்குல் இபாதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், ஹுக்கூக்குல் இபாத் ஒருவன் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையில வந்து என்ன செஞ்சான், குறை செஞ்சான் அப்படின்னா இதுக்கான தண்டனை மறுமையில எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அடியாரிடத்திலே என்ன செய்வார், பாதிக்கப்பட்ட அடியார் அவருடைய அல்லாஹ் வந்து நிறுத்தப்படுவார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் செய்வான், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்துல ஒரு அடியார் ஒரு வானவர் சொல்வார், ஒரு வானவர் சொல்வார், இன்னாருடைய மகன் இன்னார் நிறுத்தப்பட்டிருக்கிறார், இவரால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை பெற்றுக் கொள்வது சொல்வார். அந்த என்ன செய்யற அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் வந்து என்ன செய்வாங்க, தான் பாதிக்கப்பட்ட அளவுக்கு என்ன செய்வாங்க, பாதிப்பு வந்து முறையிடுவாங்க, எல்லாரும் முறையிட்டு நல்லா என்ன செய்வான், இவருடைய நன்மையை எடுத்து அவனை கொடுப்பான். பாதிக்கப்பட்ட அளவுக்கு நன்மையை கொடுப்பான். அவருடைய நன்மை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை பாதிக்கப்பட்ட அளவு எடுத்து இவன் தலையில கொடுப்பான். முடிஞ்சு போச்சு. இது மறுமையில் நடக்கும். பொதுவாக அடியாருடைய கடமையிலே குறை செய்த இதான் நடக்கும். ஹதீஸ்ல கூட வரும். பெருமானார் சொல்வாங்க, மனித முஃப்லிஸ் ஏழை என்றால் யாரும் பெருமானார் கேட்டார். முஸ்லிம்களுடைய 2581 ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஏழைன்னா யாரு கேட்கிறான், ததரூன மல் முஃப்லிஸ், ஏழைன்னா யாரு தெரியுமா கேட்கிறான். இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திரஹமு லஹு வலா மத்தா, யாரிடத்துல வந்து என்ன செய்யறது, செல்வங்களோ என்ன செய்ய பொருட்களோ இல்லை, அதுக்கு காசுகளையோ பொருள் சொத்து சுகங்கள் இல்லையோ அவர் ஏழைன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏழைனா யார் அப்படின்னா சொல்லுவாங்க, இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என் உம்மத்துல ஏழைனா யார் தெரியுமா, யௌதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தி வ ஸியாமி வ ஸகாத்தி, அவர் நிறைய தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஸகாத் கொடுத்திருப்பார், எல்லாத்தையும் கொண்டு வருவார். அதனால அறிவியல் பொறுமை சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் கவனம் செலுத்துவதை விட அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையில தான் ரொம்ப கவனம் செலுத்தும். ஏண்டா நம்ம அடியாருக்கு ஒரு ஒருத்தர் நிறைய உடக்குதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம மனுஷன் மனுஷன்ட்ட மனுஷனா நடக்க அப்படின்னா இந்த நன்மை அவர்கிட்ட கொடுத்துருவான்.
இப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, மறுமை நாள் ஒருத்தர் வர்றா, நிறைய என்ன செய்யறா, நன்மைகளை கொடுத்துட்டு வர்றான். மறுமை நாள் அடுத்தப்படுத்த நேரத்துல அந்த ஒரு வானவர் சொல்வாரா இல்லை, சொல்லுகிற நேரத்துல என்ன செய்வாங்க, ஒருத்தர் வருவார், சொல்லுவார், அந்த சத்தம் ஆகாதா எல்லாம் என்னை திட்டினான், என்னைய திட்டினான், சரி நன்மை கொடு கதை பகாதா, இவன் என் மீது பழி சுமத்தினான், எடுத்து கொடுத்துரு, என்னுடைய பொருளை வந்து அபகரிச்சான், இப்படி எதுவும் என்ன செய்யறோம், முறையீடுகள் இருக்க இருக்க வளர பகாதா, இவன் என்னை வந்து என்னை அடிச்சான், அல்லாஹு தஆலா நன்மையை கொடுத்துட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவருடைய நன்மை எல்லாம் கொடுத்துட்டே இருப்பான். அவன் மீது இருக்கக்கூடிய அந்த வழி சுமத்துதல், அவன் மீது வந்து மக்களுடைய முறையீடுகள் வந்து முடியறதுக்கு முன்னாலேயே அந்த நன்மை முடிந்து விட்டார், அவருடைய குற்றத்தை எடுக்கப்படும், அவன் மீது போடப்படும், சும்மத்துறை பிறகு சிவா தரத்தலாக போட்டுவான். இது என்ன செய்த மறுமை நாளையில ஒரு அடியானுள் பாதிக்கப்பட்டால் என்ன செய்யான், அல்லாஹு தஆலா இவருடைய நன்மை அல்லாஹு தஆலா கொடுப்பான், நன்மை முடிந்து விட்டால் அவருடைய பாவத்தை செய்வான், இவன் நிறைய முடிவு நரகத்தை அனுப்பிடும். இதுதான் மறுமை நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா அதே நேரத்துல பெருமானா சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஒருவன் அடுத்தவனுக்கு அநீதி இழைத்தால், அல்லாஹு தஆலா மறுமையிலே தண்டனை கொடுப்பான், மறுமையிலே தண்டனை உண்டு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மாமா யுத்தஹரு ஃபில் ஆখিরা, மறுமையினாலே உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆனாலும் கூட இந்த உலகத்திலேயும் உனக்கு அந்த தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். மறுமையில கொடுத்தனால இங்க விட்டுவாங்கிற அர்த்தம் இல்லை, இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனை கொடுப்பான். அப்ப கூட்டது என்ன அப்படின்னா, அடுத்தவனுக்கு அநீதி இழைத்ததல் என்பது ஒன்று. வரலாற்று நிறைய செய்திகள் இருக்கிறார். வரலாற்று ஒரு செய்தி என்றால, பகதாதுல ஒரு மனிதர் எது செஞ்சாரு, ஒரு கசாப்புட வச்சிருந்தார். பகதாதுல ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, கசாப்புட வச்சிருந்தாரு, கறிக்கடை வச்சிருந்தாரு. அவர் என்ன செய்யறாரு, காலை நேரத்துல என்ன செய்யறாரு, அந்த ஆடை வந்து தன் கடையை வந்து ஆடை அறுக்கிறார். ஆடு அறுக்கிறதுக்கு பிறகு பார்த்தா ஆடு அறுக்கிறாரு, கையில வந்து என்ன செய்யற கத்தி ரத்தத்தோட இருக்கு. சரியா, இப்ப திடீர்னு ஒரு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சத்தம் கேட்கு. என்ன செய்ய, ஒண்ணு என்னை காப்பாத்து ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோன்னு இவர் என்ன செஞ்சாரு, வேகமா அந்த கத்தியோட ஓடுனா அந்த இடத்திலே அவருடைய கடைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மறைவான இடத்திலே என்ன செய்யறது, ஒருவன் குத்தப்பட்டு இறந்து கிடக்கின்றார். இந்த சத்தம் கேட்டோடு இவர் ஓடுறது மாதிரி சுத்தி உள்ள எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு இறந்து போயிட்டான். இவர் கத்தியோடு நிக்கிறாரு, ரத்தம் பேர்னு கத்தியோடு நிக்கிறாரு. மக்கள்லாம் வந்து இவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு நீ தான் வந்து செஞ்சேங்கிறார், அவர் நான் செய்யலைங்கிறார். கடைசியில அரசாங்கத்துக்கு தகவல் தெரியப்படுத்துகிறது, காவலர்கள் வந்தாங்க, கைது செஞ்சாங்க. விசாரிக்கப்படும், இவர் இல்லைங்கிறார். என்ன நீ இல்லைன்னு சொல்ல, எவன் எந்த மனிதன் தான் செய்த தவறை வந்து ஏற்றுக்கிடுவான் இவ்வாக சொல்லி என்ன செய்யறாங்க, அவனுக்கு தூக்கத்தடி நிறைவேற்றப்படுகிறது. சுருக்கமா அவர் சொல்றாரு. விசாரிக்கிறாங்க, இவங்க யாரும் ஏத்துக்கிறது மாதிரி இல்லை. கடைசியில வந்து தையும் கிளம்பா பிடிபட்டான், எப்படி செய்வாங்க, தூக்கத்தில் நிறைவேற்றப்படுகிறது. தூக்கு வேலையில இருக்கிற நேரத்திலே உடைய கடைசி ஆசை என்பதாக கேட்கப்படும். அப்பதான் அவர் சொன்னாரு, மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பேசுற நேரங்களிலே வாய்ப்புகள் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதற்காக வேண்டி அடுத்தவருக்கு அநீதி இழைத்து விடாதீர்கள், அடுத்தவங்களுக்கு அநீதி இழைச்சிடாதீங்க. என்ன சொன்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா பழிவாக விட மாட்டான். சொல்லுவாங்க இல்லையா, அரசன் நன்று கேட்பார், தெய்வம் நின்று கேட்பதாக சொல்வார். யாருக்கு அநீதி வச்சிடாதீங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு சக்தி இருக்கிறதுங்கிறதுக்காக அடுத்த இடத்துல நீங்க அத்துமீறுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கான தண்டனை கொடுக்க அல்லாஹு தஆலா அவனை விடுறதில்லை என்பதற்கு என் வாழ்க்கை ஒரு பாடம் தான் சொல்லிவிட்டு அவர் சொன்னாரு, அல்லாஹ் சத்தியமாக நான் இவனை கொலை செய்யல, அல்லாஹ் சத்தியமாக நான் இவனை கொலை செய்யவில்லை, ஆனால் நான் கொலை செய்யப்படுவதற்கு பழிவாங்கப்படுவதற்கு தகுதியா, ஏண்டா நான் ஒரு குற்றம் செஞ்சிருக்கேன், நான் ஒரு கொலை குற்றம் செய்திருக்கிறேன். அது வந்து அவர் சொல்லுவார், நான் ஆரம்பத்துல ஆற்றிலே படகு ஓட்டக்கூடியவன், இந்த தொழில் பரம்னால் ஆற்றுல படகு ஓட்டக்கூடியவன். அப்படி படகு சவாரி செய்கிற நேரத்திலே ஒரு நாள் கை குழந்தையோடு ஒரு இளம்பெண் வந்தார். நான் பயணம் செய்கிற நேரத்திலே அவள் மீது எனக்கு மோகம் ஏற்பட்டு போனது. நான் அவளிடத்திலே அவளை அடைய விரிவாக நான் கேட்டேன், அவள் மறுத்தார்.
நான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன், அவன் கேட்கிறோமா இல்ல. எனக்கு காமம் தலைக்கேறிய. அதனால என்ன சொன்னேன், என்ன செஞ்சேன்னா அந்த குழந்தைய என்ன செஞ்ச தூக்கி ஆத்துல தூக்கி எரிஞ்சிட்டேன். கடைசியில் அவளை நான் கற்பழித்து கொலை செய்து ஆத்துல தூக்கி போட்டேன். புரிஞ்சு. இது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது. இது என்ன செய்யுது, ஆற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை என்னுடைய மனசுல செஞ்சிட்டமே என்பதாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் கூட சரி என்ன செய்யறது நடந்துருச்சுங்கிற மாதிரி சில நேரத்தை அவன் சொல்லுவோம் இல்லையா, செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க வைவாக சொல்லி அப்படியே நான் விட்டு விட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், நேரம் பார்த்து எனக்கு அந்த தண்டனை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொலையை நான் செய்யவில்லை, ஏற்கனவே நான் ஒரு கொலை செய்தேன் இல்லையா, அந்த கொலைக்கு பகரத்தை அல்லாஹு தஆலா இப்போது வாங்கியிருக்கிறார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய நீதி இதுதான், அல்லாஹ்வுடைய நீதி. நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்பாங்கல்ல, உடைய நீதத்தை காரி என்றார். நீ நீதமானவும் சொல்றேன், உடைய நீதத்தை நான் கண்ணால் பார்க்க நான் சொல்றேன். அப்படியா, நைல் நதியில போய் நின்று, நைல் நதியில இந்த மக்கள்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த படி இருக்கா இல்லையா, மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, குளிக்கக்கூடிய அந்த படி இருக்குல்ல, அந்த இடத்துல போய் என்ன செய்ய மறக்குள்ள நெடுக்கன்னு நல்லா சொல்லிட்டான். முதல்ல வந்தான், முதல்ல வந்து என்ன செய்ய, ஒரு குதிரை வீரன் வந்தான். வருக நேரத்துல ஒரு படப்பை கொண்டு வந்தான், கரையில வச்சான். போய் என்ன செய்ய, கைகாலெல்லாம் கழுவினான். கைகால கழுகிட்டே என்ன செஞ்சான், பணப்பையை மறந்துடுவோம் போயிட்டான். இரண்டாவது ஒரு சிறுவன் வந்தான், கை காலெல்லாம் கழுகினான், பார்த்தா பை இருந்துச்சு, பணப்பை இருந்துச்சு, தூக்கிட்டு போயிட்டான். மூணாவது ஒரு முதியவர் வந்தார், கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தார். குதிரை வீரன் வர்றான், வந்துங்கண்ணா பெரியவரே பணப்பைய பாத்தியா? இல்லப்பா நான் பார்க்கலையா? எடுத்து நீ முடிச்சு வச்சுட்டு பார்க்கலைங்கிறியா? ஓங்கி ஒரே வெட்டு என்ன காலை காய் வேண்டாம் போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏத்துறான், என்னடா பாவ ஒரு பக்கம் பழி ஒரு பக்கனாரு, ஒரு பக்கமா இருக்கு. மைய தூக்கிட்டு போனா, சிறுவர்ல தூக்கிட்டு போனா, இந்த முதியவர் வந்து என்ன செஞ்சாரு, கொலை செய்யப்பட்டு இருக்காரு. அண்ணாவு தலை சொன்னான், மூசாவே இதுக்கு பின்னால ஒரு நிகழ்வு, பின்னால ஒரு நிகழ்வு இருக்கு. என்ன தெரியுமா, இந்த சிறுவனுடைய தந்தையினுடைய பணத்தை குதிரை வீரன் அபகரித்திருந்தான். இந்த குதிரை வீரன் இல்லையா, இவன் இந்த சிறுவனுடைய தந்தையினுடைய பணத்தை பணப்பையை அபகரித்திருந்தான். ஏன்னா இவன் பலகீனமானவன், இந்த சிறுவனுடைய அப்பன் பலகீனமானவன், அவன் ரொம்ப மூர்க்கமானவன். பணப்பைய பறிச்சிருந்தாரு, போரா ஒரு பார்த்துக்கலான்னு போயிட்டான். அப்ப தந்தையின் சொத்து மகனுக்கு போகணும் இல்லையா, கொடுத்தாச்சு, வேலை முடிச்சு. அப்புறம் இந்த கிழவருக்கானே இப்பதான் இந்த கழுட்டு பைய வயசுல ரொம்ப மோசமானவன். இவன் என்ன பண்ணா தெரியுமா, குதிரைவனுடைய தந்தையை வந்து கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டான். அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டான், யாருக்கும் தெரியாது. கொலை செய்யப்பட பழிவாகணும் இல்லையா, கொலை செய்யாதவன பழிவாகணும் இல்லையா, அதான் பழி வாங்கிட்டான். அப்படி வந்து பழி வாங்குறதுக்கு மகனுக்கு உரிமை இருக்கு, பழி வாங்கிட்டாங்களா? அல்லாஹ்வுடைய நீதி இதுதான், அல்லாஹ்வுடைய நீதி. அடுத்தவனுக்கு அநீதி வைக்க நேரத்திலே பெருமானா சொல்றாங்க, இதற்கான தண்டனை மறுமையிலே உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த தண்டனை கொடுக்காமல் இந்த உலகத்தை மூத்தாட்மார் உண்டு. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை துண்டித்து வாழ்ந்தார். பொதுவாகவே நாம் உறவை துண்டிக்கிற நேரத்திலே இந்த உலகத்திலே அதற்கான பாதிப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். பொதுவாக எல்லா உறவையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பேண வேண்டும். குறிப்பாக பெற்றோருடனான உறவை நாம் பேண அபராத்திர பயனோட சொன்னீங்க. பொதுவாக உறவை பேணுங்கள். பெற்றோருடைய உறவை நாம் பேணுகிற நேரத்திலே, அவரோடு உறவை நாம் பேணுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா கிட்ட விதி நீக்குவான் நான் சொன்னேன். அதே மாதிரி ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க, நாம் உறவை நாம் துண்டித்து வாழ்ந்தார். குறிப்பாக பெற்றோருக்காக கடமையை செய்யாமல், அவருக்கான கடமைகளை நாம் செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் அவனை புறக்கணித்திருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை கொடுக்காமல் அவனை மூத்தாக்குவான். வரலாற்று ஒரு செய்தி நேராயிட்டு சொல்றேன். அல்கமா நீ ஒரு சஹாட், அல்கமான ஒரு சஹாட் மூத்துடைய நேரத்தில் இருந்தால் சக்கராத்தில் இருக்கால் சுத்தி உள்ளவங்களாம் களிமா சொல்லி கொடுக்குறாங்க, அவர் களிமா வர மாட்டேங்க. கலிமா சொல்றாரு, முயற்சி பண்றாரு, நான் உள்ள களிமா வரல. எல்லாரும் கவலைப்படுறாங்க, ஐயோ கடைசி நேரத்துல களிமா சொல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம், சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் வரலையே. பெருமானாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. பெருமானார் வர்றாங்க, ரசூல்லா களிமா சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு களிமா வரல. ரசூல்லாவை டக்குனு விலகிட்டாங்க. ரசூல்லா டக்குனு வேண்டிய அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் நேரடி தொடர்போடு உள்ளவங்க தானே. இந்த உலகத்தில் நம்ம யாரும் வற்புறுத்த முடியாது, களிமா வரலேங்கிறதும் வற்புறுத்த முடியாது. என்கிட்ட கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, என் மனைவி வந்து ரொம்ப சக்கராத்தா இருக்காங்க, களிமா சொல்லி கொடுக்குற வரமாட்டேங்க. பக்கத்துல உட்காந்து சொல்லணுக்காக மார்க்கிங் தவிர அவங்க வற்புறுத்துறது மார்க்கம் இல்லை.
ஏன்னா அவங்க சக்கராத்துல இருக்காங்க. ஒரு வேலை வந்து அந்த கஷ்டத்துல இவங்க ஏதாவது வார்த்தையை கோபத்துல சொல்லிட்டாங்கன்னா பாவியாகவும் காசிராவும் முத்தாயிரும். ரசூலா பெருமாத்தி இருக்கிறாங்க இல்ல, ஆனா ரசூலா அங்க விளங்குது ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறா. டக்குன்னு ரசூலா கேட்டாங்க, இவருடைய தாய் எங்கன்னு கேட்டாங்க. இவருடைய தாய் ஹயாத்தா இருக்காங்கன்னு கேட்கிறாங்க ரசூலா. இவருடைய அம்மா ஹயாத்தா இருக்காங்களா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க வேற இடத்துல இருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட கூட்டுவா. தாயினை கேட்டாங்க, ஏமா உடைய மகன் வந்து கூட எப்படி நடந்துகிட்டா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்காதீங்க, அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு. இவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதையுமே செய்யவே, எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதையுமே செய்யவில்லை. தன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு நீ புறக்கணித்தால் சொல்லி முடிச்சுட்டான். அந்த அம்மா அது சொல்லிட்டான். ரசூலா சொல்றாங்க, மன்னிச்சிடுமா, களிமா வர மாட்டேன், மன்னிச்சிடுமா. அல்லாஹ்வுடைய தூதரை நான் மன்னிக்கவே மாட்டேன். இவன் செஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தினான், என்னை கண்டுக்கிறவே இல்லை, எனக்கு எந்த கடமையும் செய்யல. நான் இன்னைக்கு தன்னந்தனியா கடந்த கஷ்டப்படுறேன். என்னை ஏறெடுத்து பார்க்க எதுவும் செய்யல. நான் மன்னிக்க முடியாதுன்றதா. ரசூலா சொன்னாங்க, நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணுங்க. இவரை நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி இவர் நெருப்பு தூக்கி போட்டு வேண்டாம். அதே சஹாபாக்கள் செய்யறாங்க, நெருப்பு குண்டத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறாங்க. தயார் செய்யும் நேரத்துல நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு புறத்திலே மகனை தூக்கி கூட போறாங்கிற வேதனை, ஒரு புறத்திலே இவன் செய்த வந்து துரோகங்கள், இவர் செய்த வந்து இவரை கண்டுகொள்ளாமல் விட்டதனால வாழ்க்கையில உங்கள்கிட்ட கஷ்டத்தை யோசிச்சுட்டே இருக்காங்க. நெருப்பு குண்டம் தயாராகுது. அவதான் வந்து என்ன செய்யறாங்க, இந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அவரை மன்னித்துன்னு சொன்னாங்க. இவருடைய வாழ்க்கை கைமா வந்தது, இவர் மூத்தாங்க. என்ன சொல்றாங்க ரசூலா, என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, உறவை பேணுங்கள், அதிலும் குறிப்பாக பெற்றோருளான உறவை பேணுகிற நேரத்தில் அவனுக்கு நல்ல மூத்துகள் உனக்கு நல்ல ஏற்படும். இல்லாவிட்டால் உறவை துண்டித்தால், குறிப்பாக பெற்றோருடனான உறவை துண்டித்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலே இவருக்கு நல்ல மௌத்து கூட ஏற்படாது. சக்கராத்துல அல்லாஹ் பாதுகாப்பு, சக்கராத்துல களிமா கூட ஏற்படாது என்பதை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் எப்படி தன்னுடைய பெற்றோரிடத்தில் நடந்து கொள்கிறாரோ இவரிடத்திலே அப்படி நடப்பது மாதிரியான சந்ததியில் ஏற்படுத்துவார். அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படித்தான் நடக்குமா. வாழும் காலத்திலேயே பிறருக்கு அழிவிழைக்காமல் என்ன உறவோதை துண்டிக்காமல் நான் வாழ வேண்டும் என்பதான் இந்த நேரத்தில் ஒரு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவனை கடைபிடிக்க அல்லாஹ் அல்லாஹ்